இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம், அதாவது பார்த்தீங்கன்னா எரிமேலி கிட்ட தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கன்னிசாமிக்கு பேட்டை தொல்லல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு பாட்டில் இந்த ஒரு வரி நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக. அதாவது என்ன வரினா, சரங்குத்தி ஆடி கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வந்துடுவார், சபரிமலை தன நெருங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டில் இந்த ரிலீக்ஸ் வந்துருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நானும் கன்னிசாமிங்க எங்கள் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் இருக்குங்க கன்னிசாமி. நாங்கள் 5 கன்னிசாமின்றதுனால எங்களுக்கு சரங்குத்தி வேஷெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்து எங்க போறோம் பாத்தீங்கன்னா பேட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அந்த காலத்திலே பாபரும் ஐயப்பனும் பார்த்தீங்கன்னா நண்பர்களாக இருந்திருக்காங்க. பாபர் பார்த்தீங்கன்னா முஸ்லீம், ஐயப்பன் பார்த்தீங்கன்னா ஹிந்து. அந்த காலத்திலே எந்தவித பாகுபாடும் பார்க்காம நண்பர்களாக இருந்திருக்காங்க. எவ்வளோ ஒற்றுமை பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை துள்ளி ஆடிட்டு இருக்காங்க. இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டை துள்ளி ஆடிட்டு இருக்கோம். இந்த பேட்டை துள்ளுறதுல ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம கன்னிசாமியாக போகிறோம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்டை துள்ளில் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதே என்னால் ஆட முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்னீங்கன்னா அடிப்பாங்க. யாருன்னா இப்போ 2 வருஷம் 3 வருஷம் போனாங்க பற்றியில் சீனியர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்னிசாமி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலாம் தாராளமாக. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே கேட்கவும் கூடாது, கேட்கவும் முடியாது. பேட்டை துள்ளுற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல டான்ஸ் ஆடியே ஆகணும். அடுத்து பார்ட் 2 வீடியோவில் பம்பைக்கு போயிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து நேரம் சபரிமலைக்கு நாங்கள் பயணம் பண்ண போகிறோங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வருங்க. அதனால் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.